நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற இந்த கஷ்டமான ஒரு ஃபேஸில் ஒரு செகண்ட் நின்று பார்க்கும்போது உங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் உங்களை விட முன்னாடி ஓடி போகிற மாதிரியும் நீங்கள் பின் தங்கிட்ட மாதிரியும் உங்களுக்கு தோணுதா? அந்த உணர்வு உங்களுக்கு ரொம்ப வலியும் வேதனையும் கொடுக்குதா? அது அவசியமானு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் சிங்கிளாக இருக்கிறதுனால நீங்கள் பின்தங்கி போயிடலை. உங்களுக்கு விவாகரத்து ஆனதுனாலையோ இல்லை ஏதோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட் காரணத்தினால நீங்கள் ஒரு சிங்கிள் பேரண்ட் ஆனதுனாலையோ நீங்கள் யாரு கூடயும் நீங்கள் பின்தங்கிடலை. இல்லை உங்களுக்கு துரதிர்ஷ்டவசமாக குழந்தை செல்வம் இல்லைங்கிறதுனால உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக குறைஞ்சு போகலை, நீங்கள் பின்தங்கலை. இல்லை உங்கள் குழந்தைகளோட உங்களுக்கு கான்டாக்ட் இல்லாமல் இருக்கலாம். சில நேரங்களில் உங்கள் பெற்றோர்கள்கிட்டேருந்து நீங்கள் ஒரு தேவையான விஷயத்துக்காக பிரிஞ்சு வந்திருக்கலாம். அதனால் உங்களுடைய மதிப்பு குறைஞ்சு போயிடலை, நீங்கள் பின்தங்கிடலை. இல்லை மற்றவங்கள மாதிரி ஒரு பெரிய காரோ ஒரு பெரிய பங்களாவோ வாங்கலை, அதனால் நீங்கள் பின்தங்கி போகலை. இங்கே இருக்கிற எல்லா கதவுகளுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது. எல்லா கதவுகளுக்கு பின்னாடியும் கஷ்டமான ஒரு ஜேர்னி இருக்குது. இது அவங்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு ஜேர்னி. உங்களுடைய ஜேர்னி, உங்களுடைய பாதையோட மற்றவங்களை நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் பின்தங்கிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் உங்களை இன்சல்ட் பண்ணிக்கிறீங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இன்னொருத்தவங்க கிட்டேருந்து நம்ம ஒரு நல்ல ப்ராக்டிஸையோ இல்லை ஒரு நல்ல ஹேபிட்டையோ கற்றுக்கிறோன்னா அது கண்டிப்பாக வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் அதே சமயம் இன்னொருத்தவங்களை பார்த்து நம்மளே நம்ம டீமோட்டிவேட் பண்ணிக்கும் போது, தரம் தாழ்த்திக்கும் போது அது கண்டிப்பாக நம்மளுக்கு பண்ணிக்கிற ஒரு பெரிய இன்சல்ட் தான். அந்த இன்சல்ட்டை நீங்கள் உங்களுக்கு பண்ணிக்காதீங்க. உங்களுடைய ஜேர்னியில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம கடந்து வந்த நாட்களை விட நாளைக்கு வரப்போகிற நாட்களை எப்படி பெட்டராக பண்ணலாம், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் என்னுடைய சந்தோஷத்தையும் என்னுடைய நிம்மதிக்கும் என்ன வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது மட்டும்தான். உங்கள் ஃபோக்கஸ் மொத்தமும் உங்கள் வளர்ச்சியை நோக்கி இருக்கட்டும், உங்களுடைய பாதையை நோக்கி இருக்கட்டும், உங்களுடைய பயணம் இனிதாக இருக்கட்டும், நிம்மதியாக இருக்கட்டும். ஆல் தி பெஸ்ட்.